எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்பு சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தினுடைய எந்த ஒரு அரசியல் சரித்திரத்திலும் இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது. கரூர்ல இருந்து அண்ணன் சொல்வதை போல செந்தில் பாலாஜி மட்டும் வரல, கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 18 சுயேட்சை வேட்பாளரை கூடவே கூட்டு வந்திருக்கிறார். எதுக்குங்க 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்? ஒரு வேட்பாளரோடு சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. மாற்று வேட்பாளர் இருப்பாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. எதற்கு இத்தனை பேர்? 18 சுயேட்சை வேட்பாளர் கிடைச்சா 18 பேர் பூத் ஏஜென்ட் வச்சுக்கலாம். ஒரு பூத்துல 18 ஆளை போடலாம். ஒரு பூத்துல 18 பேர் உட்கார்ந்தாங்கன்னா கலாட்டா பண்றாங்க. எச்சிக்கம்மியா வாக்கு நமக்கு வரலினா நிறுத்தி வை, சண்டை போடு, 7 மணி வரைக்கும் வாக்கு சதவீதத்தை நீட்டித்து வை. கலவரம் பண்ணுவதற்காகவே எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க. கலவரம் பண்ணுவதற்காகவே ஒரு வேட்பாளரோடு 18 சுயேட்சை வேட்பாளரை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி கூட்டு வந்து 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டை கையெழுத்து போட்டிருக்காங்க. 18 பேர்த்துக்கு ஒரே ஆள் கையெழுத்து போட்டு நோட்டை உள்ள அனுப்பியிருக்கிறார். அருமை சொந்தங்களே, இது போன்ற ஒரு விஷ அரசியலை, ஒரு மோசமான அரசியலை கோயம்புத்தூருக்குள்ள நம்ம விடவே கூடாது. கோயம்புத்தூர்ல இதற்கு முன்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கொலுசு கொடுக்கிறேன்னு எல்லா கொலுசையும் கொடுத்தாரு. எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 98% அந்த கொலுசுல வெள்ளியே கிடையாது. வெள்ளியே கிடையாது. அந்த கொலுசை தூக்கிட்டு 4 திமுக காரங்க சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அருமை சொந்தங்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை தாய்மார்கள் இங்கு இருக்கிறேன். புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல மேடையில் அவர் கோடிட்டு காட்டுகின்றார். எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்த ஒரு மாநிலம் இன்னைக்கு எப்படி இருக்குது? பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை மட்டும் கேளுங்க. 8008 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகள்ல படுகொலை. 8008 பேர். 2080 பேர் மேல பாலியல் வன்கொடுமை, ரேப்புங்கய்யா, பாலியல் வன்கொடுமை. கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பக்கத்துல, கோயம்புத்தூரை சுத்தி தமிழ்நாடு முழுவதும் 2080. அது 2080 தாய்மார்கள் இல்ல, மகளிர் இல்ல, 3 வயது குழந்தைகள் இருக்கிறார், 65 வயது மூதாட்டி இருக்கிறார். அதுல பாதி இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பில் இருப்பவன் முதல் குற்றவாளியாக இருக்கின்றார். 39,000 குழந்தைகளுக்கு போக்சோ வழக்கு தமிழகத்தில். எப்படி இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அன்பு சொந்தங்களே, கடந்த 5 ஆண்டு காலத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தினுடைய எந்த ஒரு அரசியல் சரித்திரத்திலும் இது போன்ற ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கை நாம் பார்த்தது கிடையாது. மாற்றம் வரணும், புதிய ஆட்சி, நம்முடைய ஆட்சி வரணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்துரும். காவல்துறையுடைய கட்டுப்பாடு நம்ம கையில் இருக்கணும். காவல்துறையை மிரட்டுவதற்காக இல்ல, சுதந்திரம் கொடுப்பதற்காக, பணி செய்வதற்காக. இவங்க என்ன சாதனை செஞ்சாங்க? நீங்க வந்தாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர்ல சொல்றாரு, நான் என்னுடைய அருமை சகோதரர் ஆற்றல் மிகுந்த தம்பி செந்தில் பாலாஜியை கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு கோயம்புத்தூரை முன்னேற்ற வேண்டுமா? கோயம்புத்தூர் முன்னேறலீங்களா? தமிழகத்தினுடைய நம்பர் 1 மாவட்டம் கோயம்புத்தூர். சென்னை மாவட்டத்தை விட சென்னை மாவட்டத்தை விட பொருளாதார அடிப்படையில் தனி மனித வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் 1 மாவட்டம் கோயம்புத்தூர். எங்க செந்தில் பாலாஜியை மக்கள் சேவைக்கு அனுப்பணும்னா எத்தனையோ மாவட்டங்களுக்கு நல்ல அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்கள் தேவைப்படுகின்றார். தமிழகத்தில் புள்ளிவிவர அடிப்படையில் கட்டக்கடைசியாக தனி மனித வருமானத்தில் இருப்பது அரியலூர், உங்க சொந்த ஊர் திருவாரூர்.